கதையை மட்டுமே நம்பி படம் எடுக்கிற டைரக்டர்ஸோட லிஸ்ட்ல கண்டிப்பா நம்ம ராதா மோகன் சாருக்கு ஒரு இடம் எப்பவுமே இருக்கு. அதுல சந்தேகமே இல்ல. இந்த வாரம் அவரோட உப்பு கருவாடு ரிலீஸ் ஆகி இருக்கு. உப்பு கருவாடா, ராதா மோகனா அப்படின்றதுதான் பல பேர்த்தோட ரியாக்ஷனா இருக்கு. சைலண்டா தியேட்டர்ல இறக்கி விட்டுருக்காரு. லீடிங் ரோல்ல சூதுக்கவும் கருணாகரன், நந்திதா, பயணம் படத்துல வெறித்தனமான ரசிகரா வருவாரே சம்ஸ், அப்புறம் ராதா மோகனோட எல்லா படங்கள்லயும் இருக்கிற MS பாஸ்கர், இளங்கோ குமரவேல், இவங்களுக்கு அப்புறம் டாடி எனக்கு ஒரு டவுட்னு சொல்லிட்டு வர 2 பேர் மட்டும் இல்லாம சரவணன் மீனாட்சியில வர மீனாட்சி, இதுக்கு மேலயும் கேரக்டர்ஸ் இருக்கு. ஆனா சின்ன சின்ன ரோல்ல வராங்க. ராதா மோகன் சாரோட பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் படத்துல உயிரில்லாத விஷயங்களை கூட கேரக்டரா மாத்திடுவாரு. ஆனா என்னவோ தெரியல, ரீசெண்ட் டைம்ல லைட்டா சறுக்கிக்கிட்டே இருக்குங்க. சோ உப்பு கருவாடு கதை என்ன? முதல் படம் அட்டர் ஃபிளாப், 2வது படம் நடுவுல டிராப், இப்போ 3வது படம் கோடம்பாக்கத்துல தான் டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு கடைசி பஸ்ஸா ஒரு சினிமா வாய்ப்பை தேடுற கேரக்டர்ல நம்ம கருணாகரன் வராரு. சும்மா சொல்லக்கூடாது, சீரியஸா பண்ணும் அப்படின்றதுக்காகவே அங்கங்க பக்கம் பக்கமா வசனம் எல்லாம் பேசியிருக்காரு, நடிக்கவும் செஞ்சிருக்காருங்க. அவரு சினிமா வாய்ப்பு தேடிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம மயில்சாமி மூலமா அவருக்கு ஒரு சான்ஸ் வருது. அந்த சான்ஸ்ல இவர் என்ன பண்ணாரு, ப்ரொடியூசர் என்ன பண்ணாரு, நடுவுல என்ன குளறுபடி ஆச்சு, கடைசியில சினிமா எடுத்தாரா இல்லையா அப்படிங்கறத சினிமாவா ராதா மோகன் எடுத்திருக்காருங்க. ஒரு லைன்ல சொல்லணும்னா, சினிமாக்குள்ள ஒரு சினிமா அது திரைக்கு வருமா, அம்புடுதான் சார். அபியும் நானும் எடுத்த ஆளுப்பா, எப்பா மொழி படம் எடுத்தது இவர்தான்ப்பா, இப்படிலாம் ஃபீல் பண்ணி படத்துக்கு நீங்க செம்ம எக்ஸ்பெக்டேஷனோட போய் உட்காந்துராதீங்க. எப்பவுமே அப்பர் மிடில் கிளாஸ் சப்ஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ற நம்ம டைரக்டர் இதுல மீனவர்கள் வாழ்க்கைக்குள்ள இறங்கி விளையாடிருக்காரு. ஆனா பாருங்க, கதையில வர அவரோட ஹீரோக்கு மட்டும் இல்ல, அவருக்குமே நிறைய செலவு பண்ற ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கல போல. படத்தை பாக்குறப்போ ஏதோ ஒரு ஷார்ட் பிலிம், அப்புறம் இந்த டிவி சீரியல், இந்த ரேஞ்சுக்கு தாங்க இருக்கு. என்ன ஆச்சுன்னே தெரியல. மியூசிக் பக்கம் போனோம்னா, கிட்டாரிஸ்ட் ஸ்டீவ் வாட்ச் இந்த படத்து மூலமா மியூசிக் டைரக்டரா அறிமுகமாகறாரு. நடுவுல ஒரு சீன்ல கூட வராரு. ஆனா பாட்டு தான் பெருசா கேக்குற மாதிரி இல்ல. சினிமாட்டோகிராஃபில மகேஷ் முத்துசுவாமி இருக்காரு. அவரு வரைக்கும் அவ்வளோ பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. அப்புறம் முக்கியமா சொல்லணும்னா வசனம், இவ்வளோ பெருசா வளவளவளன்னு எழுதியிருக்கீங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் வசனங்கள் கேட்கும் போது தோணுதுங்க. கடைசி ஒரு 3/4 மணி நேரம் தான் ராதா மோகன் படம் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. தூரத்துல நீங்க படத்தோட போஸ்டர் பாத்தீங்கன்னா, அதுல நம்ம டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் தெரிவாரு. ஆனா அவர் சதீஷா தெரிய மாட்டாரு, பாக்குறதுக்கு கௌதம் கார்த்திக் மாதிரி தெரிவார். படத்துல கூட இவரு தான் அவரோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருது. மொத்தத்துல ஒரு டீசென்டான அட்டெம்ப்ட், குடும்பத்தோட போலாம், பிரச்சனையே இல்லை. நல்லா சிரிக்க முடியலனாலும் நார்மலா சிரிக்கிறதுக்காச்சும் சில இடங்கள் படத்துல இருக்குது. தெளிவா சொல்லணும்னா, முன்னாடி படங்கள்ல ராதா மோகன் செட் பண்ண பெஞ்ச் மார்க்க இந்த தரம் அவரே கிராஸ் பண்ணல பாஸ். அம்புட்டு தான் பிரச்சனை.